சாட்டையை அடிக்கும் சொந்த கட்சிக்காரர்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மில்லியன் கொண்டுள்ள வெறும் யூடியூபர் மட்டும் கிடையாதுங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர். என்னதான் சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அந்த கருத்துகளுக்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது என்றாலும் கூட, சாட்டை என்பவர் யார் என்று அனைவருக்கும் தெரியும். அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதை சார்ந்தது, யாரை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதும் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க ஒரு நபர் நாம் தமிழர் கட்சிக்கு உதவுவதாக இல்லாமல் உபத்திரம் செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு 2 தினங்களாக இணையம் முழுவதும் சாட்டை துரைமுருகன் அவர்களை போட்டு குழந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகளே செய்கிறாங்க. இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ள சில உறுத்தல்கள் இருக்குது. அதையும் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். எந்த வகையிலும் சாட்டை அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு செய்த அல்லது இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற அவரது பங்கை நம்ம குறை சொல்லவே முடியாது. அது ஒரு புறம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவரது யூடியூப் பக்கத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத அவர் தான் முடிவு பண்ணும். ஆனால் அதில் ஏதோ ஒரு சிறு பகுதியாவது நாம் தமிழர் கட்சிக்கு உதவலாம் இல்லையா? ஒரு தமிழ் தேசியவாதியாக நம்ம ஒரு ஆதரவு கேட்கலாம் இல்லையா? அந்த வகையில் அவர் கடைசியாக போட்ட ஒரு 10 நாள் காணொலியை தான் நம்ம இப்போ லைனாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களுடைய படங்கள் இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுடைய படங்கள் எங்க? அவர் சம்பந்தமான செய்திகள் எங்க? ஏன் ஏதாவது 1-2 செய்தியாவது நாம் தமிழர் கட்சி போடக்கூடாதா? இல்லை அவங்க எதுவுமே பண்ணலான்னு வச்சுங்க, தேர்தல் பிறகு ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்களே, அந்த போராட்டத்தை பற்றி பதிவிடக்கூடாதா? அந்த எலெக்ஷன் நேரத்தில் இருக்கும்போது 234 கேண்டிடேட் இருக்காங்கன்னும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 கேண்டிடேட்டை கூப்பிட்டு வந்து அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காணொலி எடுப்பதோ, அதை ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடுவதோ அப்படின்னா எவ்வளவு ரீச் ஆகிருக்கும், அது எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கும். சும்மா ஒரு கேள்வி மட்டும்தான், அவரை குறை சொல்வதற்காக இல்லை. நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி கடந்து போய் இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு ஃபயர் விடுறாருன்னு சொல்லிட்டு பலரும் வந்து ஏளனப்படுத்துகிறாங்க. அவருக்கு நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா விஜயை பதம் பார்த்து உதயநிதின்னு சொல்லி போடுறது எந்த வகையான மனநிலை அப்படிங்கிறதே நமக்கு புரியல. விஜயை விட உதயநிதி மோசமானவரா இல்லையான்னு தெரியல. ஆனால் உதயநிதியை தான் நம்ம விஜயை விட அதிகம் தாக்கணுங்கிறது தான் தமிழ் தேசிய கருத்தியல். விஜய் அவர்கள் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் அவர் தமிழர் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அவரை எதிர்ப்பதால் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அரசாயிட்டாரு, கேள்வி கேட்கலாம். ஆனாலும் நாம் யாரை எதிர்க்க வேண்டும்ங்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா என்ன செய்வது? இது பேசுவது நிறைய பேருக்கு வந்து உடனே அதிருப்தியை தரலாம், எதிர்ப்பாக பேசுவதாக நினைக்கலாம். நிச்சயமாக இல்லை. என்னுடைய அனைத்து காணொலியும் எடுத்து பாருங்கள். ஒரு இடத்துல கூட சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்த பேச்சில் நான் அவர் விட்டு கொடுத்து பேசியதே இல்லை. ஆனால் இந்த கால சூழலில் இந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் போதும் அதனை பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் மட்டும்தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் உண்மையிலே தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வந்து மனசு வருத்தப்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கும் மேலான காணொலிகளில் அனைத்திலும் விஜய் அவர்களோட படம் வைத்து ஒரு தம்ப்நெயில் வைத்து ஒரு விடயத்தை வெளியிடும்போது இது முழுக்க முழுக்க வேறு மாதிரியான ஒரு திசைக்கு செல்கிறதோங்கிற ஒரு அச்சத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம். ஏற்றுக்க மனம் உள்ளவர்கள் ஏற்றுக்கட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.